ஹாய், இந்த ஒரு வீக்கெண்ட் என்னோட அண்ணாக்கும் அன்னிக்கும் நடந்த ஒரு விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சினிமால மட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் இப்ப நேர்ல நடக்குது. அதுவும் நம்ம கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்னாச்சுன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் வாக்குல வந்து அண்ணா அண்ணி வந்து குழந்தைய பிக்கப் பண்றதுக்காக ஸ்கூல் பக்கத்துல, அதாவது கொடிசியா பக்கத்துல இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூல் வாசல்ல போய் வெயிட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப அங்க ஒரு திருநங்கை வந்து பணம் கேட்டிருக்காங்க. அண்ணி வந்து கொடுங்கன்னு சொல்ல, அண்ணா வந்து அண்ணி கையில ஒரு 10 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணி டோர் ஓபன் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அந்த திருநங்கை வந்து எனக்கு 2 1 ரூபாய் காயின் கொடுங்க, உங்க தலையில வச்சு ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களும் தேடி வந்து ஒரு 1 ரூபாய் காயின் கொடுத்திருக்காங்க. தலையில வச்சு ஆசீர்வதிச்சதோட சரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது இப்ப வரைக்கும் இவங்களுக்கு புரியாத ஒரு புதிரா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த திருநங்கை கேட்க, எங்க அண்ணா வந்து கையில இருந்து அந்த பர்ஸ் வந்து அவங்க கைக்கு போயிருக்கு. அந்த பர்ஸ்ல இருக்கிற 10,000 ரூபாய் எடுத்து 6,000 ரூபாய் எண்ணி அந்த திருநங்கை அவங்களோட புடவையை தூக்கி உள்ள இருக்கக்கூடிய உள்ள ஆடையில அந்த 6,000 ரூபாய் வச்சு பாக்கி பணத்தோட பர்ஸை வந்து அண்ணா கையில கொடுத்துட்டு நடந்து